ஓகேவா? ஸோ இன்றைக்கி சட்டசபையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு ஒன் லைனில் குற்றச்சாட்டை வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்கே உண்மை வந்து அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு எல்லோரும் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. நம்மளுடைய ப்ரூஃபை காமிக்கிறதுக்குள்ளே அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்மளால் பேச முடியல. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆந்திராவுக்கு போயிடுச்சு, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கான கம்பெனியோட லிஸ்ட்டையும் அதுக்கான காரணங்களையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்தில் அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த 25 இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் வந்து இழந்திருக்காங்க. 3,25 ப்ராஜெக்ட்ஸ் இழந்திருக்காங்க. இது 7 ஸ்டேட்டு இதனால பெனிஃபிட் ஆயிருக்கு. குஜராத், அங்கே டாடா எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் ஃபேப் வந்து போயிருக்கு 2024. JSW குரூப் ஒடிசாவுக்கு போயிருக்கு. EV பேட்டரி அண்ட் ஸ்மெல்டிங் 2024 போயிருக்கு. குஜராத் சுசுகி மோட்டார் ஆட்டோமொபைல் 2024 போயிருக்கு. குஜராத்துக்கு மறுபடியும் மைக்ரான் டெக்னாலஜி ATMP போயிருக்கு. மகாராஷ்டிரா டொயோட்டா மோட்டார் 2024 போயிருக்கு. மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், 2024 இந்த கிராஃப் பாருங்கள், 2024 இருக்க கிராஃப் பாருங்கள், எவ்வளோ ப்ராஜெக்டை அவங்க இழந்திருக்காங்க மீதி ஸ்டேட்டுக்கிட்ட. 24 மட்டுமே, ஒவ்வொரு முறையும் இழந்திருக்காங்க. ஆனால் 24 மட்டுமே எவ்வளோ ப்ராஜெக்டை இழந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் 2.23. இவங்க என்னைய கேள்வி கேட்குறாங்க, ஆந்திராவுக்கு நான் வந்து வழி அனுப்பிச்சி வைக்கிறேன்னு 30 நாளில் வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் நான் ஆன்சர் வச்சுருக்கேன். அவங்க கேட்ட ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் சொல்கிறேன். அப்போலோ டயர்ஸ் வந்து சொன்னாங்க. இது யார் சொன்னது தெரியுமா? திரு ரகுநாதன் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை பார்த்தேன் சன் நியூஸில். அவர் சொன்னார் அப்போலோ டயர்ஸ் வந்து போயிடுச்சுன்னு. அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தற்போது 2 புதிய திட்டங்களை இந்தியாவில் அமைக்க திட்டமிட்டு வருகிறது. ஒரு திட்டம் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ சிட்டிக்கு அருகிலுள்ள அவர்களின் தற்போதைய நிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏற்கனவே பிப்ரவரி 2026 எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு புதிய திட்டம் அல்ல. 2வது திட்டத்திற்காக, ஒரு கிரீன்ஃபீல்டு அல்ட்ரா மெகா திட்டத்திற்காக தமிழ்நாட்டுடன் கலந்துரையாடல் நடத்தியதை தொடர்ந்து அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தென் தமிழகத்தில் நிலம் தெரிவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள முதலீடு ஒரு தனிப்பட்ட திட்டம் என்றும் இது தமிழ்நாடு அரசுடன் நடைபெற்று வரும் கிரீன்ஃபீல்டு திட்ட கலந்துரையாடல்களை பாதிக்காது என்றும் அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2வது, ராயல் என்ஃபீல்டு. தமிழ்நாட்டில் ராயல் என்ஃபீல்டு தற்போது 4 உற்பத்தி ஆலைகளையும் 1 ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆலையையும் இயக்கி வருகிறது. தமிழ்நாட்டிற்கு வெளியே உற்பத்தி தளத்தை கொண்டிருப்பதற்காக ராயல் என்ஃபீல்டு வாரியம் மேற்கொண்ட இடர் குறைப்பு உத்தியின் ஒரு பகுதியாக ஆந்திர பிரதேசத்தில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய ஆலை அதன் 5வது ஆலையாக அமையும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச அரசுடனான கலந்துரையாடல்கள் அக்டோபர் 2025 எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தனது 4வது உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டின் செய்யாறில் துவங்கி வைத்துள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 கையெழுத்திடப்பட்ட ஹைட்ரோ ஸ்டோரேஜ் திட்டத்திற்கான அதானி கிரீன் எனர்ஜியின் முதலீடு தமிழ்நாட்டிலேயே தொடர்கிறது. மேலும் அதனை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அல்லேரியில் முதற்கட்ட பணிகளுக்கான
டான்ஜெட்கோ நிறுவனம் அந்நிறுவனத்திற்கு விருப்பம் தெரிவிக்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் சாத்தியக்கூறு மற்றும் பொறியியல் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முதற்கட்ட பணிகளை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் குழுமத்தால் செய்யப்படும் எந்த ஒரு கலந்துரையாடல்களும் அறிவிப்புகளும் தமிழ்நாட்டில் அந்நிறுவனத்தின் தற்போதைய மற்றும் நடைபெற்று வரும் முதலீட்டுகளுக்கு கூடுதலாக ஒரு தனி முன்மொழியப்பட்ட திட்டம் தொடர்பானவை ஆகும். இதை தவிர இது வரைக்கும் ஒண்ணுமே போல. அவங்க சொன்ன 40 டேஸ்ல ஒண்ணுமே போல. அவங்க அதுக்கான ப்ரூஃப் தான் இது. அவங்க சொன்ன இந்த ரிலையன்ஸ் சோலார் அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் மேனுஃபேக்சரிங்கும் இத்திட்டம் தொடர்பாக தமிழ்நாட்டுடன் எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படவில்லை. மேலும் இத்திட்டம் குறித்த இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் எந்த ஒரு மாநில அரசுக்கும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் ரிலையன்ஸ் நிறுவனம் எங்களுக்கு தெரிவித்துள்ளது. இத்திட்டம் தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் வெளியிடப்பட்டால் அது நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கு பிறகே நேரடியாக வெளியிடப்படும் என்று அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. கூகுள் டேட்டா சென்டர் இத்தரவு மையத்திற்கு கூகுளின் மதிப்பீடு ஆந்திர பிரதேசத்தில் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு தொடர்ச்சியாக அமைந்துள்ள பரந்த அளவிலான வறண்ட நிலங்களின் இருப்பு, வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை தொகுப்பு, தரவு மைய செயல்பாடுகளுக்கு தேவையான நீர் பயன்பாடு சார்ந்த அம்சங்கள் ஆகியவை முக்கிய காரணங்களாக அமைந்தன. அங்கே போகிறதுக்கு அக்னியாஸ் ஒரு கல்யாணி குரூப் வேம்பூரில் அமைய உள்ள தொழிற்சாலைகளுக்கான சக்தி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் டைகான் ஆகிய நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டுள்ளது. இவ்விரு நிறுவனங்களுக்காக சுமார் 2000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இதே போன்றொரு திட்டத்திற்காக ராமநாதபுரத்தில் ஜீனஸ் நிறுவனத்திற்கு நிலம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏடிஏ அண்டு கேப்ஸ் பெங்களூரிலிருந்து ஏடிஏவை இடமாற்றம் செய்வதற்கான கலந்துரையாடல்கள் டிஎன்டிஐசி மூலம் முன்னதாகவே தொடங்கப்பட்டு மாநில அரசால் இது ஒரு முக்கிய உத்திசார் திட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. அக்டோபர் மாதத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் ஏடிஏ இருந்ததாக அறியப்பட்டது. இருப்பினும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து அந்த செயல்முறை நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அண்டை மாநிலம் ஒன்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளவிருப்பதாக ஏடிஏ அறிவித்துள்ளது. அதே வேளையில் ஏடிஏ உடனான கலந்துரையாடல்கள் தொடங்கிய போது கேப்ஸ் உடனான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கப்பட்டன. ஏடிஏவிற்கான திட்டத்துடன் இணைந்தே கேப்ஸ்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது தமிழ்நாடு கேப்ஸின் செயற்கைக்கோள் மையத்தை அமைப்பதற்கான வாய்ப்பை பெறுவதில் வலுவான நிலையில் உள்ளது. மேலும் இந்த ஏற்பாட்டை முறைப்படுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் சாதகமான முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது யார் சொன்னது? சன் நியூஸில் அவர் பேசின ரகுநாதன், அவருக்கான பதில்கள். நான் முடிச்சிடுறேன் சார். நீங்கள் கேட்ட அந்த ஆதாரத்தோடு நான் சொல்லணும்ல, எந்த இதுவுமே அங்கே போகலன்னு சொல்லி. சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவருக்கான இது நான் சொல்லிக்கிறேன். எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதுன்னு சொன்னதுக்கு. ஹிண்டால்கோ தமிழ்நாட்டுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இத்திட்டம் ஆப்பிள் ஐபோன் கேஸ்கள் உரைகளுக்காக உயர்தர அலுமினிய எக்ஸ்ட்ரூஷன்களை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. மேலும் ஆந்திர பிரதேசம் இத்திட்டத்தை தனது மின்னணு பாகங்கள் உற்பத்தி கொள்கையின் கீழ் நிலைநிறுத்தியுள்ளது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டில் ஹைட்ரோ நிறுவனத்திடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட ஒரு அலுமினிய எக்ஸ்ட்ரூஷன் ஆலையை குப்பத்தில் ஹிண்டால்கோ நிறுவனம் இயக்கி வருகிறது. ஏற்கனவே உள்ள இந்த ஆலையில் எக்ஸ்ட்ரூஷன் மேற்பரப்பு மெருகூட்டல் மற்றும் புனை அமைப்பு திறன்கள் உள்ளன. இதனால் வேறு இடங்களில் புதிதாக ஒரு ஆலையை அமைப்பதை விட விரிவாக்கம் செய்வது எளிதாகவும் வேகமாகவும் இருக்கிறது. இது ஆந்திர பிரதேசத்தில் ஏற்கனவே உள்ள ஆலையின் விரிவாக்கமே ஆகும். செல்லவில்லைன்றது தான் என்னோடது. அதுக்கான ஆதாரங்கள் தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்.
அவர் தான் எந்திரிச்சு போயிட்டாரு. நீங்க எங்க பாத்தீங்க? அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. எத்தனை பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அவர் எந்திரிக்கவே, அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்களே. கண்டிப்பா ஈர்க்கப்பட்டிருக்கு. 40 நான் ஒன்று கேட்குறேன். கடைசி 80 நாட்களில் போன தொழில்துறை அமைச்சர் வந்து முதலீட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கி நாங்கள் 30 நாட்களில் வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் வேறு ஒரு நாட்டுக்கு போய் நாங்கள் ஈர்ப்பு வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், முதலீட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தவங்கள நாங்கள் போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் போன கவர்மெண்ட்டை வந்து வரவேற்கணும். நாங்கள் வந்து இதை வந்து தடுத்து நிறுத்தலையே. மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக தானே இன்னைக்கு அந்த ஒரு முதலீட்டை கூட நாங்கள் போய் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோத்திலிங் அண்ட் ஹியூசாங் அவங்கக்கிட்டையும் நாங்கள் போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கான MOU சைன் பண்ணுறதுக்கான எல்லாவற்றையும் நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். இருக்கு 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 இதோ எல்லாத்தையும் நான் வேணா உங்களுக்கு PPT-யா தந்துடுறேன். நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ப்ரெஸ் ரிலீஸா நான் கொடுத்துறேன். டீடைல்டா இருக்கு. எதனால போச்சு, ஒவ்வொரு நிறுவனம் எதனால போச்சுன்னு டீடைலாவே இருக்கு. மேடம் நீங்க இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்கீங்க. பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரப்படுமா அல்லது ஏன்னா நேற்று முன்தினம் கூட நிலம் கையகப்படுத்துறதுக்கான நோட்டிபிகேஷன் வந்தது. மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். தமிழ்நாடு வந்து கிரீன் ஏர்போர்ட் வருமா வராதா மேடம்? ஆல்ரெடி உங்களுக்கு எங்க இதுல இருந்து உங்களுக்கு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் தான் நாங்கள் இருக்க போகிறோம். இப்ப நம்ம கிட்ட இருந்து போதா சொல்லப்படுது, அதாவது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுடைய தொழில் முதலீடுகள்லாம் மற்ற மாநிலம் போகுது. இதெல்லாம் திமுக ஆட்சி காலத்துல இருந்து அந்த தொழில் முதலீடுகள்லாம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கா இல்ல எங்க இதுல நான் போகவே இல்லை. நான் சொல்றேன், நம்ம இதுல போகவே இல்லை. அவங்க டயத்துல போனதை நம்ம மேல பழி போடுறதுதான் என்னால ஏத்துக்க முடியல. காரணங்கள், பல காரணங்கள் இருக்கு. ஒன்று டிலே, பல கரப்ஷன். அவர் கூட ஒரு ஆக்டிங் மினிஸ்டர் ஒருத்தவர் இருந்தார், அவருடைய தம்பி. அவர் முன்னெடுத்து வச்ச அத்தனை கரப்ஷன் மூலமாக தான் இன்னைக்கு எல்லா கம்பெனியும் வேற ஒரு ஸ்டேட்டை தேடி ஓடுறாங்க. இல்ல கரப்ஷன் சார்ஜஸ் அப்படினா do you have any plans for அதாவது சட்ட ரீதியான புகார்? அதுக்காக தான் 21 days அப்ரூவல் சிஸ்டம் வந்து நாங்க கொண்டு வர போறோம். அந்த ஒரு நீங்க மென்ஷன் கரப்ஷன் சார்ஜ் இருக்கு, இத்தனை புகார்கள் இருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படினா அவர்கள் மீது FIR நடவடிக்கையோ இல்ல DVSC கேஸ் போடுறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் நாங்க கண்டிப்பா எடுப்போம். ஆனா நீங்க ஒரு என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் கூட அதுக்கு கூட நீங்க வந்து காசு கட்டுற நிலைமை தான் இன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி தான் 21 days அப்ரூவல் நாங்க வந்து கொண்டு வர போறோம். இல்ல நீங்க when you accuse இல்ல மேம் when you accuse கண்டிப்பா எடுக்கப்படும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. இப்பதான் நாங்க ஒவ்வொன்றா நாங்க சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா அது யாரும் ஒர்க் பண்ணலங்க இன்னமும். அந்த டயத்துல இருந்து பேப்பர் ஒர்க் மட்டும்தான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அங்க இருந்து தான் காசு வந்துகிட்டு இருந்தது. அதனாலதான் அவங்க இதை யூஸே பண்ணல. நாங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறோம். எல்லாத்தையுமே ஆன்லைன்ல கொண்டு வர போறதா எங்களோட சிஸ்டம். ஒரு மாத காலத்துல நீங்க என்ன மாதிரி நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? எவ்வளவு நான் தான் சொல்லிட்டேனே உங்களுக்கு, மோத்திலிங் அண்ட் ஹியூசாங்ன்ற ஒரு 2 நிறுவனத்தோட நாங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி LNT, நீங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் இது வந்து LNT இது இருந்தது. இப்போ ஹூண்டாய் வந்து நாங்கள் அவங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்னைக்காவது அவங்க ஆட்சி காலத்தில் நம்பர் சொன்னாங்களா இத்தனை கோடி வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு? எங்கள் கூட பேசி தான் இன்னைக்கு அவங்க இத்தனை கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் தூத்துக்குடியிலன்னு ஒரு நம்பர் ஃபிகர் கொடுத்ததே இங்கே தாவேகா கவர்மெண்ட்டில் தானே. மேடம் இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது CS தலைமையில நீங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க. ஏற்கனவே கைடன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. கைடன்ஸ் அமைப்பு இருக்குமா? அந்த கைடன்ஸ் அமைப்பு இருக்கும். இது தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறதே வந்து அவங்களோட வழக்காவே வச்சிருக்காங்க. கைடன்ஸ் டீம் வந்து கண்டிப்பா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு டீம் நம்ம போட்டு இன்னும் நல்ல ஒரு செயல்படுறதுக்காக தான் இந்த ஒரு டீம் வந்து நம்ம போடுறோம். இன்னமும் நான் தான் சொல்லிட்டேனே, பல தலைவர்கள் இன்னமும் அவங்களுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
அதுதான் காரணம். எளிமையான கரண்ட் கட்டுனால எம்எஸ்எம்இ செக்டர்ல நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் கூட அவங்க சப்ளை யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடக்ஷனில் ஈடுபடுத்துறாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஒரு ஆளா கேளுங்க. தொழில் நிறுவனங்கள் திமுக ஆட்சி காலத்திலே போயிருக்குன்னு நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் வச்சுக்கலாம். அப்படி ஒருவேளை போயிருந்தா கூட இல்ல போய் இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே. போயிருக்குங்க. ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணும்போது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள நீங்க நம்புறீங்க, ஆதாரத்தோட இருக்கிறவங்கள நீங்க நம்ப மாட்டீங்களே. லிஸ்ட் இருக்கு. இதுல எத்தனை கம்பெனிஸ் கிட்ட நீங்க பேசி மீண்டும் தொழில் தொடங்க வாங்க ஒரு அதுக்கான இது எல்லாமே அதுக்கான இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க, 25 கவர்மெண்ட் இல்ல அவங்க போயிருக்குன்னா அது நிறுவனத்துக்கிட்ட போய் நாங்க புது கவர்மெண்ட் அமைச்சிருக்கோம் கூப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை அந்த ரீலே போதுமேங்க. அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. ஆனா இங்க இருந்து போன நிறுவனங்கள்ட்ட பேசுனதா ஒரு செய்தி குறிப்பும் இன்னும் வரல. நீங்க என்ன நிறுவனத்தை பேசுறீங்க? ஒரு 4 நிறுவனம் சொல்லுங்க. இங்க இருந்து போன நான் தான் சொல்லிட்டேனே, கண்டிப்பா வரும். அதுக்கான கேக்குறேன். அந்த 4 நிறுவனங்கள் நீங்க ஒரு நிமிஷம் அதுக்கானதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தொழில் தொடங்கலாம் வாங்க நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் அமைச்சிருக்கோம் அப்படின்னு எந்த கவர்மெண்ட் கிட்ட பேசுறீங்க? ஒரு 4 நிறுவனம் சொல்லுங்க. ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல நான் சொல்றது இதுதான். நாங்க ஏதோ யார்கிட்டயுமே பேசாத மாதிரியும் நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து, அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. நான் அதான் சொல்லிட்டேனே, ராயல் என்ஃபீல்டு கிட்ட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல உங்களுக்கு ஆர் இன்டென்ஷன், எங்களோட இன்டென்ஷன் என்னன்னா நீங்க பதில் சொல்ல வந்திருக்கீங்க, நீங்க பதில் சொல்லணும் தான். எதுக்கு கேள்வி கேட்டு உங்களை ஹராஸ் பண்ணவும் கிடையாது. மெசகான் டாக் கிட்ட நம்ம பேசியிருக்கோம், ராயல் என்ஃபீல்டு கிட்ட பேசியிருக்கோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? மெசகான் டாக் பத்தி நீங்க கேட்கவே இல்லையா? அதுவும் தானே பெரிய லெவல்ல போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 19ஆம் தேதி டிஎம்கே கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு. 2025 MDL plus கொச்சின் ஷிப்யார்ட் signed MOU with தமிழ்நாடு. நவம்பர் 2025 டிஎம்கே கவர்மெண்ட் MDL publicly announced தூத்துக்குடி on its earnings call. December 7, 2025 HD Hyundai signs an exclusive agreement with TN. December 26, 19 days after Hyundai deal, SPDS guidelines notified by the center. January 2026, 38 days after Hyundai deal, N-Ship TN SPV formally incorporated. Early 2026, feeling they felt sideline. அதுதான் நான் சொல்லிட்டேங்க, ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மேடம் ராயல் என்ஃபீல்ட் வந்து ஏற்கனவே MOU அடுத்த மாநிலத்துக்கிட்ட சைன் பண்ணாங்க. இல்ல நான் தான் சொன்னேனே, அதுக்கு ஆன்சரா தான் நான் கொடுத்துட்டேனே உங்களுக்கு. அந்த கேள்வியை நீங்க திரும்ப கேட்காதீங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண கேள்விக்கு திரும்ப அது வந்து கேட்காதீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. இதுதான் உங்களுக்கு வேணும்னா நான் அதை பப்ளிஷ் பண்றேன். தேங்க்யூ.